ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 தாங்க பார்க்க போறோம். காலிஃப்ளவர் 65 வந்து நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி அப்படியே நம்ம வீட்லயும் செய்யலாம். சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்க்க போறோமோ அது மூழ்கணும் அந்த அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் பூ எடுத்திருக்கேன். இதை வந்து பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிடாதீங்க, அதே சமயம் ரொம்ப பெருசும் வேண்டாம், வேகாது. மீடியம் சைஸா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு. இப்படி கொதிக்கும் போது நீங்க உள்ள சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காலிஃபிளவர் மட்டும் தனியா எடுத்துட்டு சாதாரண தண்ணியில ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சாதாரண தண்ணியில கழுவிட்டு ஓரமா தண்ணினா வடிய வச்சிருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி வடிக்கணும். இப்ப அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலாவும் 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு 65 பொடியில வந்துட்டு உப்பு இல்லைன்னா மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. மேக்சிமம் உப்பு இருக்கும், செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்திருக்க 65 பொடியில வந்து உப்பு அதுல இருக்கு, அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கல. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இதுல நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா காலிஃபிளவர், அதையும் இதுல சேர்த்துடலாம். இப்போ சூடனா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காலிஃபிளவர் சுத்தமா தண்ணி இருக்காது இல்லைங்களா, அப்ப தண்ணி தேவைன்னா தெளிச்சு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாயிட்டாலோ இல்ல அந்த மசாலா பத்தலைனாலும் நீங்க வந்துட்டு கடலை மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறம் வந்து அரிசி மாவு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மசாலா போட்டது எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே மிக்ஸ் பண்ணல, தண்ணி மட்டும் தான் சேர்த்தேன். இப்போ வந்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ண காலிஃபிளவரை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பொரிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம காலிஃபிளவர் அதில் போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போடுங்க. ஒன்னொன்னா போடலாம், மொத்தமா போட்டுறாதீங்க. ஒன்னொன்னு தனித்தனியா போடுங்க, அப்பதான் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. உடனே திருப்ப வேண்டாம், 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடலாம். பாருங்க நல்லா நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. இப்ப இன்னொரு சைடு திருப்பி விடுவோம். கடைசியா நம்ம காலிஃபிளவரை எண்ணெயில இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம்னு விட்டுருவோம். பாருங்க நம்ம காலிஃபிளவர் 65 வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி செய்யுங்க. அளவுகள் எதுவும் மாத்தாம கரெக்டா செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.